ஒரு குயிக்கான கெட் அண்ட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? நான் எப்பவுமே என் ஸ்கின்ல இருக்க டர்ட்ஸ், அந்த அழுக்கு, மேக்கப் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு மிசல் வாட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதே இல்லை. அது பதிலாக நான் யூஸ் பண்ணுற ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் தான் நம்ம ஹனி ப்ரீஸோட ரோஸ் ஆயில் ட்ராப்ஸ். இதில் 4 வேரியன்ட் வருது. எனக்கு பிடிச்சது இந்த ரோஸ் வேரியன்ட் தான். ஸோ இதில் இருக்க அந்த பியூர் கோகனட் ஆயில் வித் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து உங்களோட ஸ்கின்ல இருக்க எல்லா டர்ட் அண்ட் நீங்கள் மேக்கப் என்ன விதமான மேக்கப் போட்டிருந்தாலுமே சரி, அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி காட்டிடும். ஒரு டெமோ போலாமா? ஸோ இதுலேருந்து நான் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் இருக்குது அந்த ரோஸ் ஆயில் ட்ராப்ஸ். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ரைட். ஸோ கொஞ்சமாக இந்த ரோஸ் ஆயில் ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு ஜஸ்ட் 3 ட்ராப்ஸ் மட்டும் போட்டிருக்கேன் என் ஸ்கின்னில். நல்லா தெரியுதுல? நல்லா இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ணிடுங்க. ஓகே, மசாஜ் பண்ணி உங்கள் கையிலே வந்து மேக்கப் வரும். ஸோ மசாஜ் நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் ஸ்பஞ்ச் எடுத்துக்கலாம். இது எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்கின்ல இந்த மேக்கப்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் அண்ட் மேக்கப் எல்லாமே நம்ம வந்து ஆயில் போட்டு ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். ஸோ நான் அதுக்காக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த ஹனி ப்ரீஸோட ஃப்ரூட் பவுடர் ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து வெறும் ஃப்ரூட்ஸை வச்சு மட்டுமே செஞ்சுருக்காங்க. ஸோ ஃப்ரூட்ஸில் எவ்வளோ குட்னஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஸோ அதே ஃப்ரூட்ஸை உங்கள் ஃபேஸில் ஒரு பேக்கப் போடாமல் ஒரு ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க அந்த ஒரு பிரைட்னஸ் ஒன்று கிடைக்க பாருங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிடலாமா? அப்படின்ட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கொட்டிக்கலாம். நம்ம கையில் நல்ல பவுடர் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு கொட்டிக்கலாம். நான் எவ்வளோ எடுத்திருக்கேன், என் ஃபேஸ் நெக்கு இதுக்கெல்லாம் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாக நம்ம வந்து வாட்டர் ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா நீங்கள் வந்து ரப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃபோம் வந்துடும். ஸோ இப்போ இந்த பவுடர் ஃபேஸ் வாஷை நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ண போதும், கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து கையில் வச்சு இப்படி ரப் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ் வாஷில் இருக்க அந்த ஃபோம் கிடைக்கும். ஸோ இப்போ இதை உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என் ஃபேஸு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். சி எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்குது, அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நல்ல ஒரு க்ளோ கொடுத்துருக்கு என் ஃபேஸில். இப்போ எந்த மேக்கப் எந்த டர்ட் எதுவுமே கிடையாது. நான் ஃபுல்லாகவே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சுருக்க ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள், இந்த ஹனி ப்ரீஸோட ஃப்ரூட் பவுடர் ஃபேஸ் வாஷ் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.